எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, இன்றைக்கி நம்ம குழம்பு மிளகாய் பொடி எப்படி வறுத்து அரைக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது வந்து நான்வெஜ்ஜு வெஜ்ஜு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். தக்காளி குருமா, தக்காளி சட்னி எல்லாத்துக்குமே இதை போடலாம். இதில் வந்து நீங்கள் சேர்க்க வேண்டியது வெறும் வெங்காயம் தேங்காய் மட்டும் சேர்த்தா போதும். இந்த மாதிரி மிளகாயும் கொத்தமல்லியும் எல்லாமே நான் உங்களுக்கு அப்படி ஒவ்வொரு தடவையாக காட்டுறேன். எப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பொருளாக வறுக்கிற போது உங்களுக்கு காட்டுறேன். இது எல்லாம் மசாலா அரைக்கிறது, குழம்பு மசாலா இருக்குது இல்லைங்களா, அதை அரைக்கிறதுக்கு. சரிங்களா? நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த சுவையில் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், இப்போ இரும்பு கடாய் எடுத்துகிட்டு நான் இரும்பு கடாயில் ஒரு வல்லம் அப்படின்னு சொல்லுவோம், ஒரு படி அப்படிங்கிறதுல 4 படி பிடிக்கும் ஒரு வல்லங்கிறது. அந்த படி அளவு உங்களுக்கு காமிக்கிறேன். அதில் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நீங்கள் இரும்பு கடாயாக இருக்குங்காட்டி நான் இப்படி கொஞ்சமாக போட்டிருக்கேன். பெருசு இருக்குது, மேலே பரனில் இருக்குது. சரி, அதை யார் எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு இங்கே கீழே சின்னது இருந்துச்சு, அதையவே வச்சுட்டேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம இதில் ஓரளவுக்கு நல்லாவே வறுத்து எடுத்துக்கலாம். அதனால் தீஞ்சிடக்கூடாதானா பாருங்கள். இது மிளகா வந்து வேவிச்ச மிளகாயின்னு சொல்லி சந்தையில் கேட்டிங்கன்னாலும் கிடைக்கி, கடைகள்லையுமே இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே அதாவது அவிச்ச மிளகாயின்னு கேட்கலாம், வேக வச்ச மிளகாயின்னு சொல்லலாம். இது நாங்கள் தோட்டத்துலேயே இருக்குது, எங்களுக்கு மிளகா செடி இருக்குது. அதை வந்து அந்த பழுப்பு மிளகாய் இருக்குது இல்லைங்களா, அரைப்பழுப்பு காப்பழுப்பு பச்சை மிளகாய் இதையெல்லாம் பொரிச்சிட்டு வந்து ஒரு ஆவி ஒரு 15 நிமிஷம் வேக வச்சு வடித்து எடுத்து வெயிலில் ஊட்டி காய வச்சு எடுத்து வச்சுக்குவோம். இது கடையிலையும் கிடைக்கிது, வேவிச்ச மிளகாயின்னு அதுக்கு பேர், அவிச்ச மிளகாயின்னு. இது நீங்கள் வாங்கிட்டா பச்சை மிளகாய் ஒத்துக்காதவங்களுக்கெல்லாம் இது ஒத்துக்கு. கீரை கடை இருக்குது. முறுக்குக்கு வந்து நம்ம போடும்போது பச்சை மிளகாய் சேர்த்துனா தான் கலர் மாறாமல் இருக்குது. ஆனால் வந்து உங்களுக்கு அல்சர் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணலான்னா, நீங்கள் கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு அதே மாதிரி பச்சை மிளகாய் டேஸ்ட்டே வரும். ஆனால் பச்சை மிளகாயோட காட்டு இதில் இல்லை. நீங்கள் இப்போது அந்த குழம்பு மிளகா பொடிக்கு நான் என்னென்ன எப்படி வறுக்கணும், அதோட மெஷர்மெண்ட் என்னங்கிறத சொல்கிறேன், குறிச்சிக்கோங்க. இப்படி கொஞ்சம் இப்போ நான் வந்து அந்த படியை உங்களுக்கு காட்டுறேன். 4 படி மிளகாய் எடுத்துட்டேன். 4 படி சேர்ந்ததாக ஒரு வல்லம். கொஞ்சம் கொஞ்சமாக பாதி பாதியாக பிரித்து போட்டு வறுக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு சிம்மில் வச்சு வருங்க, இரும்பு வாணலி வச்சு வருங்க. டேஸ்ட்டே உங்களுக்கு மாறாமல் இருக்குது. இதுதான் அந்த ஒரு வல்லம் மிளகாயின்னு சொன்னேன் இல்லையா, 4 படி மிளகாய் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு நான் வறுத்து வச்சுட்டேன். அந்த படியோடைய அளவு உங்களுக்கு பாருங்கள். இதுதான் படி. அரிசி போடுற பொடியில் 4 பொடி போட்டிங்கனால இந்த அளவு வந்துடும். இதுதான் படி. இதில் வந்து 4 படி போடணும். 4 4.5 போட்டுக்கலாம், உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றவாறு போட்டுக்கலாம். 1 கிலோ கொத்தமல்லி வந்து இதுக்கு 1 கிலோ கொத்தமல்லி நாட்டு கொத்தமல்லியாக வாங்கிக்கோங்க. அதை ஒவ்வொன்றும் நான் உங்களுக்கு வறுக்கிற போது ஒவ்வொன்றா சொல்லிகிட்டே நான் வறுக்கிறேன். நீங்கள் அதை வச்சு இதுக்கு என்னென்ன பொருள் வேணுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது கடலப்பருப்பு, அது 1/4 கிலோ, சீரகம் 1/4 கிலோ, அதெல்லாம் உங்களுக்கு நான் அளவு எடுக்கிற போது காட்டுறேன். இதையெல்லாம் சேர்த்து வறுத்து வச்சுருணும். நான் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்து இப்போது இதில் எடுத்து மொத்தமாக வறுத்து எடுத்து வச்சுட்டேன். அதில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டிட்டேன். இப்படியே வறுத்துட்டேன் போதுன்ட்டு. இனி தனியா இப்போ கடுகு கொத்தமல்லி வந்து கொஞ்சம் நேரம் காயிட்டுன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இந்த கப்பில் 3/4 கப்பு கடுகு. இப்படி சவுண்டு கேட்கு பொரியறது, அப்போ நிறுத்திடுங்க. நான் எப்பவுமே கடுகு தனியாக தான் வாங்குவேன். இந்த தடவை அவர் வாங்கிட்டு வந்ததுனால அப்படியே கலந்து வாங்கிட்டு வந்துட்டார். உளுந்து பருப்பும் சேர்த்து வறுப்போம். இதுக்கு குழம்பு மிளகாய் பிடிக்கும், இருந்தாலும் தனித்தனியாக வறுப்போம். அடுப்பை சிம் பண்ணிப்போம். இப்படி சவுண்டு கேட்குது பார்த்தீங்களா, அப்போ கடுகு பொரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஆஃப் பண்ணிடலாம். இந்த இரும்பு கடாயில் வந்து அந்த சூட்டுக்கே சரியாக போகுது. அடுத்தது கடலைப்பருப்பு போடலாம். இது உளுந்தம்பருப்பு அங்கொன்று இங்கொன்று தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஆனால் உளுந்தம்பருப்பு தனியாகவும் போட்டு வறுக்கணும். நான் எல்லாமே தனித்தனியாக தான் வறுப்பேன். இதை அவர் வாங்கிட்டு வந்துட்டங்காட்டி நான் அப்படியே போட்டேன். கடுகு பாருங்கள், அந்த சத்தம் அடங்கிடுச்சு. எடுத்து கொட்டிடலாம், தீஞ்சிடக்கூடாது. பாருங்கள் பெருசு பெருசாக தெரியுது பாருங்களா, பொரிஞ்சிருச்சு. எடுத்து கொட்டிடுவோம். சூப்பராக இருக்குது. எதுக்கு வேணால் போடலாம். சாம்பார் தூளாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். காய்க்கு எல்லாத்துக்கும் போடலாம். அதனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. பாருங்கள், இதுக்கெல்லாம் எண்ணெயில் ட்ரையாக தான் வறுக்கிறோம்.
நல்லா சவுண்டு வருது பாருங்க, பொரியுது படப்படன்னு. அப்போ சிம்மில் வச்சிடலாம். ஏன்னா அந்த இதுக்கே சரியாக போயிடுச்சு, ஹீட்டுக்கே இரும்பு வடிச்சிட்டு நல்லா அப்சர்வ் பண்ணிக்க சூட்டை. அதனால் குறைச்சிருவோம். தீஞ்சிச்சுன்னா கசந்துரு. கை விடாமல் தோலாவி விடுங்க. நான் மிளகா வறுக்கிற போது உங்கள் மாஸ்க் ஏதாச்சும்னா போட்டுக்கோங்க. எனக்கே வந்து ஒத்துக்காது. அதனால் நான் அதாவது எந்திரிச்சோடனே காலையில் 5 மணிக்கே எந்திரிச்சு அதை வறுத்து எடுத்து வச்சுருங்க. அப்போ உங்களுக்கு காரம் அதிகமாக போகாது. வெயில் காலம் இல்லைங்களா, அதனால் சொல்கிறேன். சரி, இதை ஆஃப் பண்ணிடலாம். அந்த சூட்டுக்கே கொஞ்சம் ரெடி ஆகிடும். அவ்வளோதான், போதும். சோம்பு இது முக்கால் கப்பு பார்த்துக்கோங்க, 3/4 கப்பு. இதுவும் பொரியிற வரைக்கும் தொலைவி விடுங்க. ஆனால் இது எல்லாமே வந்து தனித்தனியாக வறுத்தாலும் பரவாயில்ல, ஆனால் ஒட்டுக்காவே கொட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாத்தையும் ஒட்டுக்கா கொட்டிக்கலாம். கொஞ்சம் சேவ் வைக்கலாம். கைவிடாத தொலைவி விடுங்க. இதுவும் சடப்புடன் பொரிஞ்சோன்னே எடுத்து அதுலேயே கொட்டிக்கலாம். ஒன்றா கலக்கிக்கலாம். கொட்டுறதெல்லாம் ஒன்றாவே கொட்டிக்கலாம். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, விளக்கெண்ணெய் வாங்கிட்டு வந்து அந்த பொடி நல்லா நெகுன்னு நல்லா நெரிச்சு கொடுத்துருணும். பார்த்தா அப்படியே நல்லா நான் பொடி நெரிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். நல்லா நைஸாக நெரிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் ஜலிக்க கூட தேவையில்லை. நெரிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் விளக்கெண்ணெய் வாங்கிட்டு வந்து அதில் ஒரு 5-6 ஸ்பூன் ஊற்றி கைப்படாமல் கரண்டி வச்சு அப்படியே கலக்கி எடுத்து டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா அப்படியே இருக்குது. அடுத்த வருஷமே இருந்தாலும் கெடாது. வாசனை வேணால் கொஞ்சம் போகலாமா என்னவோ வெளியில் வச்சுருந்தா, மற்றபடி பூச்சியெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. நான் வந்து புழங்குறதுக்காக, அதாவது பெரிய டப்பாவில் ஒரு டப்பா எடுத்து வச்சுப்பேன். மீதியை ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்குவேன். ஸ்மெல் போயிருங்கிறதுக்கு பதிலாக. மற்றபடி நீங்கள் வெளியவே வச்சுருந்தாலும், ஒரு வருஷமே வெளியே வச்சுருந்தாலும் கெடவே கெடாது. ஏன்னா அந்த விளக்கெண்ணெய் ஊற்றிக்கிறதுனால எந்த ஒரு வண்டும் வந்து அரிக்காது. ஏன்னா இவ்வளோ நாளாக நான் வெளியவே தான் வச்சுருந்தேன். இப்போ வந்து நாங்கள் கம்மியாக, மெம்பர்ஸ் எல்லாம் கம்மி, அதனால் ரொம்ப தீர்றதில்லை. எடுத்து ஸ்டோரேஜ் பண்ணுறேன். அம்மா வீட்லையெல்லாம் வெளியிலே தான் வச்சுருப்போம், அப்படியே இருக்கும். பாருங்கள், போதும், ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ கடலைப்பருப்பு எதுக்குமே நான் எண்ணெய் போடுறதில்ல, மிளகாய்க்கு மட்டும்தான் எண்ணெய் விட்டேன். இதில் ஒரு டப்பா, இன்னொரு டப்பா அதுலேயே போட்டுடலாம். இன்னொரு கப்பு அதுலேயே, இன்னொரு கப்பும் அதுலேயே போட்டுடலாம். போதும். இதுவும் ஓரளவுக்கு செவக்கணும். இது 1 கிலோ கொத்தமல்லிக்கான அளவுகள். 1 கிலோ கொத்தமல்லி, 4 படி மிளகாய் வந்து வேவிச்ச மிளகாய். நீங்கள் சிகப்பு மிளகாயில் பண்ணுறோம் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. அது உங்களோட விருப்பம். ஆனால் டேஸ்டெல்லாம் அதுக்கு ஒன்றும் பெருசாக மாறாது. என்ன கொஞ்சம் அந்த அல்சர் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அது செமிளகா போட்டோம்னா கொஞ்சம் உடம்பெல்லாம் வயிறெல்லாம். இந்த வேவிச்ச மிளகாயின்னு சொல்லி இதை வாங்கி போட்டோம்னா அந்த எரிச்சல் இருக்காது. இது செவக்கிட்டு கடலைப்பருப்பு இது கொஞ்சம் ஸ்பீடாகவே வச்சு வருங்க. ரொம்ப நேரம் ஆக வறுக்கிறதுக்கு. ஓரளவுக்கு செவந்து வந்துடுச்சு. போதும், இந்த அளவில் எடுத்துட்டோம்னா சரியாக இருக்குது. இந்த சூட்டுக்கே அப்சர்வ் பண்ணிக்கி. நீ அடுத்தது உளுத்தம்பருப்பு எடுத்துப்போம். போதும், ஆஃப் பண்ணிடலாம். மணம் வருது பாருங்கள். அடுத்தது உளுத்தம்பருப்பு. இது மொட்டு உளுந்தே போட்டுடலாம். இட்லிக்கு போடுற குண்டு உளுந்து, மொட்டு உளுந்தே போட்டுடலாம். அது 1 கப் போதும். இதையும் செவந்தா எடுத்து கொட்டிடலாம். அதுக்குள்ளே பூண்டு வந்து ஆப்ஷன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம், இல்லாட்டி விட்டுறலாம், உங்கள் ஆப்ஷனல். நான் வந்து 3 கட்டை பூண்டு போடுறேன். பூண்டு வந்து தட்டி வச்சுட்டேன், தொல்லியோடவே தட்டி வச்சுக்கணும், தோலோடவே. அதை அப்படியே இதே மாதிரி வணக்கி எடுத்து உள்ளே போட்டிடலாம். பட்டை கிராம்பு சேர்த்துக்கலாம், வேணுங்கிறவங்க சேர்த்துக்கலாம், அது ஆப்ஷனல் தான். இல்லாட்டியும் அந்த டேஸ்ட் இருக்கும். ஒரு மணத்துக்காக போடுறது. பட்டை கிராம்பும் உள்ள பொரிச்சு கொட்டிக்கலாம். கசகசா இருந்தாலும் கொட்டிக்கலாம். கசகசா வந்து இன்றைக்கி இல்லை,
நம்ம குழம்பு காட்டுறோம் இல்லையா, அப்போ கூட சேர்த்து போட்டுக்கலான்ட்டு நான் அதை வாங்கலை. பட்டை கிராம்பு எல்லாமே நீங்கள் ஆட்டுற போது வேணாலும் கூட போட்டுக்கலாம். ஒரு துண்டு பட்டை கிராம்பு போட்டுக்கலாம். பூண்டுமே ஆட்டுற போது போடலாம். இருந்தாலும் நெரிச்சிட்டு வந்தால் பூண்டு போட்டால் ஒரு மணம் இருக்கும் நல்லா, அதனால் போடுறேன். மற்றபடி போட்டாகணுங்கிறது கிடையாது. பூண்டு வாசனை பிடிக்காட்டி விட்டுடலாம், பட்டை கிராம்பு வாசனை பிடிக்காட்டி விட்டுடலாம். பாருங்கள், உளுந்து இந்த அளவுக்கு வறுபட்டுருச்சு. போது செவந்துருச்சுன்னா சரியாக போயிடும், எடுத்துடலாம். இந்த சூட்டுக்கே சரியாக போயிடும். மிஷின் சூடும் இருக்குங்க இல்லைங்களா, அதுக்கே சரியாக போயிடும். பொறுங்க, ஆஃப் பண்ணிடலாம். பட்டை கிராம்பு வந்து நான் ஏற்கனவே இங்கே கம்மியாக தான் போட்டுக்கிறேன். பட்டை கிராம்பு பொடி தனியாகவே அரைச்சி பவுடர் மாதிரி மிக்சியில் போட்டு எடுத்து வச்சுருக்கிறேன், நல்லா நைஸ் பவுடராக. அதை 2 ஸ்பூன் போட்டுக்கலான்ட்டு விட்டுட்டேன், அதனால் கொஞ்சமாக போட்டேன். போதும், பட்டை இந்தளவு போட்டிங்கன்னா போதும். கிராம்பு பொடி தனியாகவே நான் நுணுக்கி வச்சுருக்கிறேன். பல்வலியெல்லாம் வந்தால் அந்த பொடியை போட்டு வாய் கொப்பளிச்சோம்னா நல்லா போகும், அதனால் அதை நுணுக்கி வச்சுக்கணும். நான் நல்லா பவுடர் பண்ணி வச்சுப்பேன். அதே இருக்குது. இன்றைக்கி கிராம்பு இல்லை, வாங்க மறந்துட்டேன், அதனால் அந்த பொடியை போட்டுடலான்ட்டு எடுத்து வச்சுட்டேன். இது ஓரளவுக்கு செவந்து வரட்டும், எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு 3 கட்டை இப்படி தோலோடவே போட்டேன். சிம் பண்ணிடுங்க, நல்லா வணங்கட்டும். எல்லாத்துக்குமே வறுக்கிற போது உங்களுக்கு ஒரு டிப்ஸ் என்னென்னா, வாசனை வரும், டக்குன்னு ஆஃப் பண்ணிடுங்க. சிம்லேயே வச்சு வருங்க. எது வறுத்தாலும் கடலப்பருப்புக்கு வேணால் கொஞ்சம் ஜாஸ்தியாக வைங்க, ஏன்னா சீக்கிரம் வணங்காது. இது நல்லா குளிர்ந்த நேரத்தில் வறுத்துக்கோங்க, அதனால் உங்களுக்கு நெடி ஏறாது, மிளகாய் நெடி ஏறாது. அந்த மிளகாய் வறுக்கிறப்போ ஒரு 2-3 ஒரே ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 2-3 கல் உப்பு போட்டுருங்க. அப்படி போட்டிங்கன்னா கொஞ்சம் நெடி வெளியில் வராது. கருவேப்பிலை பொரித்து வச்சுருக்கிறேன், அது கொஞ்சம் காயணும். கருவேப்பிலையுமே வறுத்துக்கலாம், கல்லுப்பும் வறுக்கணும். கருவேப்பிலை வந்து உங்களோட சாய்ஸ் எவ்வளோ வேணாலும் போடலாம், நல்லாயிருக்கும். நான் 2 கட்டே போட்டுருவேன், தோட்டத்தில் இருக்கிறதானே. கொண்டு வந்து கழுவி அலசி எடுத்து வச்சிட்டோம்னா உடந்துரு. அதை இப்படி போட்டு ஓட்டினோம்னா நல்லா முறுமுறுன்னு ஆகிரும். உங்களுக்கு நான் வறுத்து வச்சுட்டு எல்லாத்தையுமே ஒரு தடவை உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பூண்டு வணங்கிடுச்சு, சிவந்துருச்சு, எடுத்துடலாமா. பூண்டு தட்டி வச்சுருக்கிறேன் 1க்கு 2 பாருங்கள். இப்படி செவந்தால் போதும், கெட்டெல்லாம் போகாது, எடுத்துடலாம். கல்லுப்பு 2 கப்பு போதும், அளந்து வச்சா ஏற்கனவே நான் பாருங்கள். இதில் 2 கப் போட்டிங்கன்னா போதும். கல்லுப்பு இதில் 2 கப்பு. உப்பு நல்லா பொரிஞ்சு வரும். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், நீங்கள் கல்லுப்பு வந்து எப்பவுமே நம்ம சாதத்துக்கு போடுறோம் இல்லைங்களா, அன்னாட டெய்லி பயன்படுத்துகிறோம் இல்லையா, அதுக்கே வந்து நீங்கள் இப்படி உப்பை வறுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த உப்போட பவர் கொஞ்சம் குறைஞ்சிரு. உப்புனால் வரக்கூடிய கெடுதல் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு சித்த வைத்தியர் ஒருத்தர் சொன்னார். நீங்கள் இந்த உப்பு நாம் ஏதோ ஒன்றில் போட்டு வச்சோம்னா உடனே என்ன ஆயிடும், பாத்திரம் அரிச்சிடும். சில்வர் பாத்திரத்துலேயோ எதையாவது போட்டு வச்சோம்னா, இரும்பு கடாயிலையோ போட்டு வச்சோம்னா. ஆனால் உப்பு வறுத்து உப்பு நீங்கள் வச்சு பாருங்கள், உப்பு வடைச்சட்டிலையும் அப்படியே வச்சுருங்க. உப்பு வறுத்துட்டோம்னாவே அதனோட பவர் போயிட்டு அப்படியே இருக்குது, எத்தனை நாள் ஆனாலும் அது அரிக்கிறது இல்லை. அப்போ உங்களுக்கு அதுலேருந்தே தெரியுது இல்லையா, உப்பு வந்து நீங்கள் வறுத்து போட்டிங்கன்னா அவ்வளோன்னு எஃபெக்ட் பண்ணாது. இல்லாட்டி சால்ட்டு கம்மியாக சாப்பிடுங்க, ப்ரெஷர் அதிகம் அப்படியெல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா, அதுக்கு இதெல்லாம் கொஞ்சம் குறையும். அதனால் நான் டெய்லி யூஸ்க்கே வந்து வறுத்து வச்சிடுறது. பொடி உப்பு நான் கடையில் வாங்க மாட்டேன், கல்லுப்பு வாங்கி வெயிலில் காய வச்சு வறுத்து பொடிச்சு பொடியாக உள்ள சால்ட்டு வச்சுப்பேன். பாருங்கள் நல்லா பொரியும். இதுவும் உப்பும் சடன்னு பொரிஞ்சு வரும். அப்போ எடுத்து கொட்டிடலாம். அவ்வளோதான், எல்லாமே ஃபினிஷ்டு. ஒன்று கொத்தமல்லி வறுத்தா வேலை முடிஞ்சது. நான் உங்களுக்கு அதை அப்புறம் காட்டுறேன். கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் அப்படி காட்டுறேன். ஆஃப் பண்ணிவிட்டேன். பாருங்கள், சடக்குன்னு வெடிக்குது பாருங்க, பட்டுன்னு வெடிக்குதா, போது சவுண்டு கேட்குது பாருங்க. இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இப்போ கொத்தமல்லி 1 கிலோ, இதையை பாதியாக போட்டு வறுத்துக்கலாம். வறுத்துட்டு காட்டுறவங்களுக்கு அப்படியே 1 கிலோ பார்க்க.
இது எல்லாமே பாருங்கள் இதில் போட்டு வச்சுருக்கிறேன். வறுத்தது எல்லாம் முதல்ல இதில் கொட்டி வச்சுட்டேன். நீ அந்த கொத்தமல்லியை எடுத்து இதில் கொட்டி மிளகாய் கூட கலக்கி கொண்டு போவேன். அரைச்சோம்னா பொடி தயார். கொத்தமல்லி பாருங்கள் இப்படி சட சடன்னு சத்தம் கேட்குது. இப்படியே வறுத்துடலாம். சிம்மில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் சட சடன்னு சத்தம் கேட்குது பார்த்தீங்களா? இப்படி இருக்கிறது போது வறுத்துடலாம். விடாமல் இப்படி கலக்கி விடுங்க. போது எடுத்துடலாம். ஆஃப் பண்ணிடலாம். இது ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம். ஹீட்டுக்கு சரியாக போயிடும். ஆஃப் பண்ணிவிட்டு இப்படி எடுத்து விட்டோம்னாவே உங்களுக்கு நல்லா ஹீட்டுக்கு சரியாக இருக்குங்க. படப்படன்னு சவுண்டு கேட்குதுங்களா? புரியுறது? இது எடுத்து ஒவ்வொரு தடவையும் வறுத்துட்டு அதில் எடுத்து கொட்டிட்டேன். அதுக்குள்ளே கருவேப்பிலையை க்ளீன் பண்ணி எடுத்து உருவி வச்சுக்குவோம். தலை கடைசியாக போட்டதையே வறுத்துக்கலாம். நல்லா தலையாக உருவி வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போது எடுத்து கொட்டிடலாம். எல்லாத்தையும் கொட்டி இப்போ அரைக்க கொடுத்துட போகிறேன். இப்போ பாருங்கள், கருவேப்பிலையும் வறுத்து எடுத்து கொட்டிட்டேன். இப்போது அரைச்சிட்டு வந்தாச்சு. பாருங்கள், அரைச்சிட்டு வந்து நல்லா ஹீட்டாக இருக்குது. அப்போ இந்த மாதிரி பெரிய பாத்திரத்தில் அகலமாக இருக்கிறதுல வச்சு நல்லா தொலாவி விட்டுட்டு அடுத்த நாள் காலையில் வரைக்கும் அப்படியே இருக்கட்டுங்க. நல்லா விறுவிறுன்னு ஆறிடணும். இப்போ 12 ஆச்சு டைமு. இப்போ வந்து நான் இந்த விளக்கெண்ணெய் வந்து மேலே அப்படி பாருங்கள் இப்படி ஊற்றி விளக்கெண்ணெய் ஊற்றி அப்படியே ஸ்பூனில் கலக்கி கைப்படாமல் கலக்கி எடுத்து வச்சிடலாம். கைப்படாமல் பாருங்கள் அப்படியே ஊற்றி விளக்கெண்ணெயை பரவலாக ஊற்றுங்க. இதுக்கும் ஊற்றி அப்படியே கலந்து வச்சிடலாம். பண்டு பிடிக்காது. விளக்கெண்ணெய் ஒரு 1/4 லிட்டருக்கு இது வரைக்கும் இருந்துச்சு பாருங்கள். இது வரைக்கும் இருந்தது. இப்போ ஒரு கரெக்டாக சொன்னோம்னா 1 டம்ளர் அளவுக்கு இதில் 1/2 டம்ளர் இதில் 1/2 டம்ளர் ஊற்றிருக்கேன். ஊற்றி ஸ்பூன் வச்சு நல்லா கலந்துட்டு ஒரு கண்டெய்னரில் போட்டு டைட்டாக மூடி ஸ்டோர் பண்ணிக்கலாம். வெளியில் வச்சாலுமே கெடாது. வேணால் அந்த வாசனை வேணால் கொஞ்சம் குறைஞ்சா குறையலாம். நீங்கள் அதனால் இப்போது நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கு மட்டும் வெளியில் வச்சுட்டு ஒரு பெரிய 2 லிட்டர் டப்பாலேயே நீங்கள் போட்டு வெளியில் வச்சுட்டு மீதம் இருக்கிறத உள்ளே வச்சுக்கலாம். ஏன்னா வருஷம் முழுசுமே இருக்கும் இல்லையா? அதனால் அந்த ஸ்மெல் கொஞ்சம் கூட போகாமல் இருக்குது. மற்றபடி எந்த ஒரு ஸ்மெல்லெல்லாம் வரவே வராது. நல்லா கமன்னு மனம் இருக்குது. அந்த மனம் கொஞ்சம் குறையலாம். அதனால் சொன்ன டேஸ்ட்டெல்லாம் மாறாதானா? இல்லை வெளியவே வைக்க தான் முடியும், ஃப்ரிட்ஜ் இல்லை அப்படிங்கிறவங்க வெளியிலேயே கூட வச்சுக்கலாம். பிடிக்காதுங்கிறவங்க, ஃப்ரிட்ஜில் வைக்கிற பிடிக்காதவங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இது மாதிரி அரைச்சி பார்த்துட்டு சொல்லுங்கள். இது வந்து மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, காரக்குழம்பு, இன்னொன்று என்ன சொல்லலாம், இந்த வத்தல் குழம்பு, இது எல்லாத்துக்குமே சுண்டல் குழம்பு, கொண்டக்கடலை குழம்பு, அதுக்கு எல்லா வகையான இதுக்கும் போட்டுக்கலாம். சாதாரணமாக தக்காளி குழம்பு பண்ணிங்கன்னா தக்காளி மசாலா, அதுக்கும் கூட இதையெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். வெறும் தேங்காய், சின்ன வெங்காயம் தேங்காயும் போட்டிங்கன்னா, சின்ன வெங்காயம் வந்து ஒரு இவ்வளவு போட்டிங்கன்னா போதும். வறுத்து எல்லாத்துக்குமே இவ்வளவு போடுங்க. தேங்காய் ஒரு மூடி உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. ஆனால் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா தான் டேஸ்ட்டாக இருக்கும். வேறு எதுவுமே வேண்டாம். இது குழம்பு மசாலா பொடிங்கிறதும் இது தான். இது அரைச்சி விட்ட குழம்பு எல்லாத்துக்குமே இது பண்ணலாம். எல்லாத்துக்குமே இது ஒரே பொடி. நீங்கள் எந்த குழம்பு பண்ணாலும் இதுக்கு சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ வெரி மச்.